நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இயல் 6 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நானிலம் படைத்தவன் கொடுத்துருக்காங்க. நுழைமுறையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மனிதர்கள் வந்து காட்டில் வாழ்ந்து அந்த காடை வந்து விளைநிலமாக மாற்றி அப்புறம் அதில் பயிர் செஞ்சு அதில் ஒரு ஊரை உருவாக்கி அதுக்கப்புறம் தொழில் செஞ்சு அதன் மூலமாக வணிகம் செஞ்சு எப்படி தமிழர் வணிகம் வந்து மேன்மையாச்சு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடல் வரின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மடப்பாட பாடல் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்த்துக்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காடு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மறந்தால் வளப்படுத்தி. நெக்ஸ்ட்டு அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். மேக்ஸிமம் இது பார்த்துக்கோங்க இந்த 2 லைன்ஸு. ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனால் சான்றோர்களை அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் அப்படின்னு எழுதுனது வந்து யாருன்னா முடியரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்று அப்படின்னா சமர் அப்படின்னா போர். சமர் போர் அப்படின்றது வந்து பிவைக்குள்ள கேட்ட கொஷின். நல்கும் அப்படின்னா தரும். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கழனி அப்படின்னா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்கள்ளிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. கள்ளம்னா கப்பல். ஆலினா கடல். ஆலிக்கடல் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கள்ளனி அப்படின்னா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்கள்ளிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. கள்ளம்னா கப்பல். ஆலி அப்படின்னா கடல். நானிலம் படைத்தவன் அப்படின்னா நமக்கு யார் பார்த்தோம் முடியரசன் எழுதான்னு பார்த்தா அதுக்கு எப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா வந்து நானிலம்னா 4 வகையான நிலங்கள் அப்படிங்கும்போது அரசனால் மட்டும்தான் வந்து 4 வகை நிலங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கோம். அந்த 4 வகை நிலங்கள் எல்லாம் பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை மட்டும் வராது. ஸோ அதை தவிர மற்ற 4 நிலங்கள் தான் வந்து நானிலம் படைத்தவங்கள வரும். என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நெக்ஸ்ட் அந்த நூல்வெளி பார்க்கலாம். முடியரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராசு அப்படின்றாங்க. அதே பாருங்கள் துரை ராசு அப்படின்றாங்க. அவரோட நூல்கள்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. இங்கேயும் காவியம் இருப்பாங்க. வீரகாவியம் காவிய ட்ரெஸ் போட்டிருப்பான் அது வீரமாக இருப்பாங்க. ஸோ வீரகாவியம். ஸோ காவிய பாவை அப்படின்ட்டு. அப்புறம் பூங்கொடி மொத்தம் 3 நூல். அதான் வந்து அவங்க எழுதின நூல். அவர் எப்படி வந்து சிறப்பிச்சு சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறையா தடவை பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முடி அரசன். ஏன்னா அவர் முடி அரசன் இல்லை. ஸோ அதனால தான் துரை ராசு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி காவியம் அவர் வந்து ரொம்ப வீரமாக இருப்பார். ஸோ வீர காவியம். ஸோ காவிய பாவை. பூங்கொடி அந்த காவியம் வந்து பூங்கு வந்து காவிய கலரில் இருக்கும் அப்படின்னு. ஸோ பூங்கொடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவரோட சிறப்பு பேர் அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படி. இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா புதியதோர் விதி செய்வோம் அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து அரசனால தான் புதியதோர் விதி செய்ய முடியும். ஏன்னா புதுசாக ஒரு வந்து ரூல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அரசன் மட்டும் தான் நாட்டில் வந்து புது ரூல்ஸ்லாம் கொண்டு வருவார். ஸோ புதியதோர் விதி செய்வோம். நெக்ஸ்ட்டு பாரதியார் வரிகள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாவு கொள்வோம் சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கம் பரிசளிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யாருன்னா பாரதியார். ஃபர்ஸ்ட் இந்த 4 லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து வெள்ளி பனி மலையின் மீது உலாவோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் நம்ம வந்து பாரதியார் பற்றி பார்த்தோம்ல. ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு கொடுத்தவங்கள. ஸோ அதனால தான் வந்து இங்கேயும் வெள்ளி மலை மீது உலாவும் மேலே கடல் முழுவதும். ஸோ அந்த மாதிரி மேலே வானம் கடல் அந்த மாதிரி வச்சு கோரிலேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பாரதியார் தான் எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கடலோடு விளையாட கொடுத்துருக்காங்க. ஹாபியஸும் நம்ம கடலோடு விளையாடும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மீன் பிடிக்கிறவங்களோட அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா என்ன நுழைமுறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்கப்படி பாடி மகிழ்ந்தனர்கள் அப்படின்னா வாடும் வெயிலில் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளிகளாக கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம்மீனவர்களின் பாடலை கேட்போம். அவங்களோட பாட்டு கொடுத்துருக்கு அதை கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். விடிவெளி வந்து நம் விளக்கு ஐலசா விரிக்கடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா
வெண்மலையே பஞ்சு மெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா. அதுக்கப்புறம் கீழே கொடுக்க மனப்பாட பாடல் பாருங்கள். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் வந்து உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் வந்து சுடர் கூரை ஐலசா, கட்டு மரம் வந்து வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி வந்து அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் வந்து நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே அப்படின்னா கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் அப்படின்னா யோகம் ஐலசா, தொழுகும் தலைவன் அப்படின்னா பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கீவேர்டு வந்து ஐலசா ஐலசா ஐலசான்னு வருது பாருங்க. அதை வச்சு நம்ம கடலோடு விளையாடு நாட்டுப்புற பாடல்னு பார்த்துடலாம். இதில் வந்து எப்படி பார்க்கணும், விடி வெள்ளி அப்படின்னா நம் விளக்கு, விரிகடல்னா பள்ளிக்கூடம், அடிக்கும் அள்ளை அப்படின்னா தோழன், மேகம் அப்படின்னா கொடை, அதே மாதிரி வந்து விண்ணின் இடி அப்படின்னா காணும் கூத்து, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை, அதே மாதிரி காயும் கதிர் அப்படின்னு சொன்னால் சுடற்கூரை அப்படின்றது, கட்டுமரம்னா வாழும் வீடு, மின்னல் வரினா அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள் அப்படின்னா செல்வம், அந்த மாதிரி பொறுத்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீனிங் வந்து எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் இல்லாட்டி ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன வந்து மீன் பண்ணியிருக்காங்கன்றதை எழுதி வச்சுக்கோங்க. கதிர் சுடர் அப்படின்னா பாருங்கள், கதிரவனின் ஒளின்னு கொடுத்துருக்காங்க. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு, ஸோ மின்னல் வரினா மின்னல் கோடு, கதிரவனா கதிரவன் ஒளி தெரியும். அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்து, அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து நெய்தல் திணை, நெய்தல் திணை தான் வந்து கடல் சார்ந்தது. ஸோ அதோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் அப்படின்றது நெய்தல். மக்கள் அப்படின்னா பரதர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் வந்து என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறது இல்லாட்டி உப்பு விளைத்தல் 2 தொழில் தான் இருக்குது. பூ வந்து தாழம்பூ. ஆக்சுவலாக இது வந்து கருப்பொருள் உருப்பொருளில் வந்து நம்ம உரிப்பொருளில் படிப்போம். ஸோ பார்த்துக்கோங்க. இலக்கணமில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடலாகும். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வாய்மொழி இலக்கம் தான் நாட்டுப்புற பாடல். நம்ம ஏற்கனவே வந்து 6 பார்த்தோம். இப்போ வந்து கடலோட விளையாடில் பார்க்குறோம். ஸோ காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம்னு கொடுத்துருக்காங்க. அது ஏற்பாடு, ஓடப்பாடு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்களும் தாலாட்டு பாடல்களும் முதலியன நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும். இப்பாடலை சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ நாட்டுப்புற இயல் ஆய்வு யார் தொகுத்துள்ளா அப்படின்னா சக்திவேல். ஆக்சுவலாக அது வந்து ஒரு PYQ கொஷின். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நூல்வெளியில் படிக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஹிண்ட் எடுத்து பார்த்துக்கணும். மேக்ஸிமம் நூல்வெளியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் வந்து அப்படியே எடுப்பாங்க. அதாவது அது மெத்தது வராதா அப்படின்னா நூல்வெளியிலேருந்து மேக்ஸிமம் இப்போ நீ வந்து 20 கொஷின்ஸ் வந்து பார்ட் பியில் எடுக்கிறாங்க இல்லாட்டி பார்ட் சியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட 7 கொஷின் 6 கொஷின்ஸ் வந்து நூல்வெளியிலேருந்து டேரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் நூல்வெளியை பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷனோட பார்க்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டு பார்க்கும்போதே நம்ம வந்து என்ன வேர்டுக்கு என்ன மீனிங் வரும்னு பார்த்துக்க சொன்னால் அதேமாதிரி கொடுத்துருவோம். விடி வெள்ளி அப்படின்னா விளக்கு மீனிங்கில் வரும். மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், ஏன்னா புயல் அடைக்குதில்ல, பனி மூட்டம் அப்படின்னா போர்வை, அப்படியே மேலே அப்படியே போத்துன மாதிரியே இருக்கும் பனி மூட்டம். ஸோ போர்வை அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளரும் வணிகம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லை எனில் மனிதர்கள் தம் தேவையை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது. வணிகம் பல வகையில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். இதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஒன்றில் வணிகம் இல்லாட்டி நம்மளோட லைஃப் வந்து அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வணிகங்களையும் சரி வணிக நிறுவனங்களையும் பல வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் பழங்காலத்துலேயே நிறைய வணிகங்கள் செஞ்சுருக்காங்க. அதுவும் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பொருட்களை வந்து விற்கிறவங்களை என்ன சொல்லுவோம்னா வணிகர்னு சொல்லுவோம். வாங்குறது வந்து நுகர்வோர்னு சொல்லுவோம். இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து பொருள் வந்து விற்கிறவங்களை வந்து என்ன சொல்லுவோம் வணிகர்னு சொல்லுவோம். வாங்குறவர் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பண்டமாற்று வணிகம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருள் வாங்குறது தான் பண்டமாற்று வணிகம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம் அப்படின்றது. மேக்ஸிமம் இது வந்து அதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, அதாவது எடுக்கிறது அந்த மாதிரி. இது எப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏதாவது
ஏதாவது டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்டமாற்று வணிகம் வந்து நிறைய செய்வாங்க. இப்போ இந்த பொருள் பற்றாக்குறை, இப்போ வந்து திடீர்னு இப்போ வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 months அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏதாவது ரொம்ப நம்ம கஷ்டமான இருக்க சிச்சுவேஷன், டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் பண்டமாற்று வணிகம் பண்ணுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, நெல்லை வந்து கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பை வந்து வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டுப்பாலை கொடுத்து தானியங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது கூட என்ன கொடுத்து என்ன கொடுத்து வாங்கினாங்கன்னு கேட்கலாம். நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டுப்பாலை கொடுத்து தானியம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெய் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சாட்சி உமனர் போகலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன நூல் சொன்னால் நச்சினை சொல்லியிருக்கு. ஏன்னா தன்னாடு விளைந்த நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து வாங்கிட்டு இன்னொன்று கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும். ஸோ நச்சினை அப்படி சொல்லலாம். இன்னொன்று வந்து யாராவது நம்மளை திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வெண்ணெய் அப்படின்னா, ஸோ திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அமைதியாக இருக்கணும். மேல்படி இந்த பிரச்சனை அப்படின்னா பெருசு பிரச்சனை ஆயிடும். ஸோ அமைதியாக இருக்கும். ஸோ அமைதியாக இருந்தாலே பிரச்சனை வராது. ஸோ நச்சினை அப்படின்னு சொல்கிறான். பாலோடு வந்து கூலோடு பெயரும்னா குறுந்தொகை. பாலும் வந்து கம்மியாக தான் இருக்கும், கூலும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருந்தாலும் இது குறுந்தொகை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பொன்னோடு வந்து கரியோடு பேரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக 400. ஏன்னா பொண்ணா தங்கம், கறி கொடுத்து இப்போ தங்கம் வாங்கினாலுமே வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு. ஸோ ஆக 400 அப்படின்னா பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா பொண்ணுக்கு பதிலாக கறி கொடுக்குறாங்க, கறிக்கு பதிலாக பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கும்போது இப்போ ஒரு கிராம் வந்து 7000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு கறிக்கு வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஆக 400. அவங்கள வந்து ரொம்ப நல்ல மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக 400. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, வணிகத்தின் வகைகள்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா 2 வகையாக சொல்லிட்டாங்க. ஒன்று தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் பண்ணுவாங்க. நீர்வழினா அந்த கடலில் போய் ஊர் விட்டு ஊர் போய் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் தரைவழி வணிகம்னா நம்ம இங்கிட்டு பண்ணுறது. ஸோ அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை வந்து வணிக சாத்துன்னு சொல்கிறாங்க. வணிக சாத்து அப்படின்னா என்ன, குழுவாக போய் வந்து வணிகம் பண்ணுறது. குழுவாக போய் வணிகம் பண்ணுறது தான் வந்து வணிக சாத்துன்னு சொல்கிறாங்க. நீர்வழி வணிகம்னா வந்து கடல் வழியாக போய் வணிகம் செய்கிறது தான் நீர்வழி வணிகம்ன்றாங்க. அதுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கப்பல் வந்து நிற்கும் போது இடங்கள் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பல் நிற்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், துறைமுகம் தான் சொல்லுவாங்க. துறைமுகம் நகரம் வந்து என்ன சொல்லுவாங்க, பட்டினம் பாக்கம்னு சொல்லுவாங்க. அது 2ஆக பிரிப்போம், பட்டினம் பாக்கம். பெருவூர் சிறுவூர்னு சொல்லி பிரிப்போம். ஸோ பட்டினம் பாக்கம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் அப்படின்னா பூம்புகார். இது கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா பூம்புகார் தான் வந்து தமிழ்நாட்டிலே சிறந்த துறைமுகம்னு விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துறைமுகத்தில் பல்வேறு நாடு கப்பல்கள் வந்து நாடு கொடி, அதாவது அந்தந்த நாடு கொடி வந்து நின்றுருக்கு. அது மூலியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா வெளிநாட்டு பொருட்கள் வந்து இறக்குமதி இங்கே செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டு பொருள் வந்து ஏற்றுமதி செஞ்சு நடந்திருக்கு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வணிகத்தை என்ன சொல்கிறாங்க, தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. தனிநபராக செஞ்சால் தனிநபர் வணிகம்ன்றாங்க. அதே வந்து நிறுவன வணிகம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டோர் நிறைய பேர் செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிறு வணிகம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. சிறு வணிகம்னா நமக்கு அன்றாட தேவை பார்த்தீங்களா, அந்த பால், கீரை, காய்கறி அதெல்லாம் வந்து விற்பனை செய்வாங்க. அவங்களாம் சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் சிறு முதலீடு பொருட்கள் இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் சிறு வணிகம் அப்படின்றது. ஆக்சுவலாக சிறு வணிகத்தில் வந்து மக்களுடைய நேரடி தொடர்பு வந்து நிறையா இருக்கும். மக்கள்லாம் நுகர்வோர் நம்ம தானே. ஸோ அவங்கக்கிட்ட நேரடி தொடர்பு நிறையா பேசுகிற மாதிரி வரும். பெரு வணிகம் அப்படின்னா பெரிய தொகை போட்டு பெரிய முதலீடு செய்கிறது, பெரிய அளவு செய்கிறத வந்து பெரு வணிகம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இதில் வந்து மக்களோட இன்ட்ராக்ஷன் பார்த்தோன்னா அந்தளவுக்கு இருக்காது. எக்ஸாம்பிள் சிறு வணிகம்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடிலாம் அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற கடை வச்சுக்கோங்க. பெருவணிகம் இப்போ இருக்கிறதுனா மால்ஸ் வச்சுக்கோங்க. மால்ஸில் வந்து அவ்வளோ கடை இருக்குது. அது யாரோட ஓனர் யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாமே கார்பரேட் அந்த மாதிரி தான் ஒரு பெருவணிகம் அப்படிங்கும்போது அந்த மால்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதான் பெருவணிகம் அப்படிங்கும்போது பெரிய மால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பார்க்கலாம். ஏற்றுமதினா என்ன, இறக்குமதினா என்ன அப்படின்னா, ஏற்றுமதி அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து உற்பத்தி பண்ண பொருளில் பிற நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது ஏற்றுமதி. இறக்குமதின்றது பிற நாட்டில் இருந்து நம்ம பொருள் வாங்குறது. நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம நாட்டில் இல்லை, அதை வந்து நம்ம அடுத்த நாட்டிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது இறக்குமதி. ஸோ ஏற்றுமதினா என்ன, இறக்குமதினா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறக்குமதின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு 3 வாங்கியிருக்கோம். அதே வந்து அரேபியான்னு பார்த்தா குதிரை வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஏற்றுமதியும் நமக்கு தெரியணும், இறக்குமதியும் தெரியணும். இப்போ நம்ம இறக்குமதி அப்படின்னு பார்த்தோன்னா சீனாலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு அந்த 3 வாங்கியிருக்கோம். இதே வந்து அரேபியா அப்படின்னா குதிரை,
இதே ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதியிலேருந்து ஏதாவது பொருளாதார வெற்றி மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்றுமதி என்ன பண்ணோம், இறக்குமதி ரெண்டு நாட்டிலேருந்து பண்ணியிருக்கோம். சீனாலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், குதிரை வந்து யார்கிட்ட இந்த அரேபியாவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்னால் வணிகத்தின் நேர்மை. வணிகத்தில் நேர்மை கொடுத்துருக்காங்களா. அந்த காலத்தில் வந்து வணிகத்தோட நேர்மை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாணிகம் செய்பவருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்கு. 7 சீர் இருக்குது மேக்ஸிமம், அதை வச்சு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அது வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் வந்தபடியே வந்திருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வணிகரின் நேர்மையை வந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டினப்பாலை என்ன சொல்கிறாங்கன்னா, நடுவு நின்ற நஞ்சினோர் அப்படின்னா பட்டினப்பாலை. ஏன்னா வந்து நம்ம பட்டணத்துலலாம் போய் நடுவில் நிற்கவே முடியாது, நின்றுனா ஆக்சிடென்ட் தான் ஆகும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நடுவு நின்ற நஞ்சினத்தோர் அப்படிங்கும்போது நடுவில் நிற்கவே முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். கிராமத்தில் நம்ம ரோட்டில் கூட நடுவில் நடந்து போகலாம், ஆனால் வந்து சிட்டியில் அப்படி போக முடியாது. ஸோ நடுவு நின்ற நஞ்சினத்தோர் பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணையவழி வணிகம் கொடுத்துருக்காங்க. இணையவழி வணிகம்னா இன்டர்நெட்டில் எப்படி பண்ணுறோம், இப்போல்லாம் மேக்ஸிமம் இன்டர்நெட்டில் தானே பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட் பண்ணுறோம், அமேசான், மீஷோ அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து இணையதளம், இன்டர்நெட்டில் ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இணையவழி வணிகம் அப்படின்றாங்க. கடைக்கு சென்று பொருள் வாங்காமல் நேராமல் வாங்காமல் நம்ம ஆர்டர் போட்டோன்னா நமக்கான வீட்டுக்கே நமக்கு தேவையான பொருள் வந்து கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து இணையவழி வணிகம் அப்படின்றது. அதுக்குமே வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே கார்டில் பே பண்ணிடுறோம் நம்ம. ஸோ வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ கேஷ் ஆன் டெலிவரியில் கூட நமக்கு அமௌண்ட்டு கூடும், 5 rupees இப்போ 7 rupees 9 rupees ஆயிடுச்சு. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கூட ரேட் கூடுது. ஆன்லைனுங்கும் போது அதுலேயுமே இன்னும் ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்கன்னு சொல்லி மேக்ஸிமம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்லேயே இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதிலே ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் வந்து இணையவழி வணிகம் அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் கொள்ளுவது மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னா பட்டினப்பாலை. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பட்டணத்துக்கு போய் சம்பாரிச்சா தான் நம்ம வந்து லைஃப் செட்டில் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஐடி பர்சன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், ஐடியில் போனால் நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி பட்டணம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, இல்லாட்டி ஃபாரின் அப்ராட் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து பட்டணம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ அப்ராட் போனால் நம்ம செட்டில் ஆயிடுவோம். அதான் கொள்வதும் மிகை கொள்ளாது, ஸோ கொடுப்பதும் குறைப்படாது. ஸோ வந்து அப்படி வந்து அவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பட்டினம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து சமன் செய்து சீர்தூக்கின் கோல் பூல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கன்னி அப்படின்னா அது திருக்குறள். அதாவது சமன் செய் சீர்தூக்கின் கோல் பூல் எல்லாமே நமக்கு திருக்குறள் நேரம், அதே 7 சீர் தான். அதாவது சமன் செய் சீர்த்து அப்படி அதே வருது. நீங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு பயன்படுவதற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னு நுகர்வோர் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வேங்கிறது தான் வாங்குகிறோம். இதில் வந்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து டேரெக்டாகவே நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எங்கெங்கே இந்த மாதிரி தமிழ் சொல் எனக்கு இணையான ஆங்கில சொல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கரன்சி நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தமிழ் என்ன பணத்தாள். கரெக்டாக தனி பணத்தோட தாள் தான் கரன்சி நோட் அப்படின்னு சொல்கிறோம். நோட்னா தாள், கரன்சினா பணம். ஸோ பணத்தாள். பேங்க்காக நமக்கு தெரியும் வங்கி அப்படின்னு சொல்லியிருப்போம். செக் அப்படின்னா காசோலை, செக் அப்படின்னா காசு ஓலை அப்படின்றது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல்னால் நமக்கு தெரியும் மின்னணு மயம் அப்படின்றது. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆக்சுவலாக அந்த பற்று அட்டை கடன் அட்டை நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். டெபிட் கார்டுனா கிரெடிட் கார்டுனா என்ன. ஸோ டெபிட்னா பற்று, கிரெடிட்னா கடன். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா மின்னணு வணிகம். இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மின்னணு வணிகம் அப்படின்னா இ-காமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இணையதள வணிகம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உழைப்பே மூலதனம் கூட கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நுழைமூலம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாடுபட்டு தேடிய பொருளை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார்? ஔவையார். ஸோ ஔவையார் தான் கொடுத்தாங்க. ஏன்னா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ஔவையார்னா ஓல்டானவங்க தானே. ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க, சம்பாரிச்ச பணத்தை இது பண்ணாதீங்க, புதைச்சி வைக்காத அப்படின்னு. ஓல்டாக இருக்கவங்க தான், ஏன்னா அவங்க வாழ்க்கையோட அனுபவத்தில் சொல்கிறது அது மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ப்ராபப்புக்கு வந்து ஏற்றாப்படி வந்து இதில் ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பூங்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அருளப்பர் அப்படின்னு ஒருத்தவங்க வணிகர் இருப்பார். அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு 3 பிள்ளைங்கள் இருப்பாங்க. யார் அப்படின்னா வளவன், அமுதா, எலியன் அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கும் வந்து 50,000 ரூபா பணம் கொடுத்துட்டு போவாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமுதாவும் வளவனும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தொழில் பண்ணுவாங்க. வளவன் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அமுதா வந்து வீட்டில் வந்து மாடு வளர்த்து பால் அதெல்லாம் வச்சு அது பண்ணுவாங்க. ஆனால் எலியன்
ஏலியன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அப்பா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்த பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிறோமா, நம்ம அந்த பணத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டாங்க. அப்போயும் அவங்க பிரதர்ஸ்லாம் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லைப்பா நம்ம வந்து முன்னேறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்து இதை கேட்க மாட்டாங்க. ஈவன் வந்து நம்ம வட்டிக்கு விட்டால் நம்ம அப்பா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் வச்சு இது பண்ணலாம்னா அது கூட தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணவே மாட்டார். அதனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய்ட்டு சேஃப்டி லாக்கர் வாங்கி அது கம்ப்ளீட்டாக சேஃப்டி இது பண்ணுவோம். ஸோ அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் மிச்சம் 2 பேர், அதாவது வளவனும் அமுதாவும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஃபீல்டில் வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணோம் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு, ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய லாபம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எலிவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது, நீ வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து அவங்களோட உழைப்பை தான் நீ இது பண்ணணும், நீ வந்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இனிமேலாவது நீ உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அந்த ப்ராபப், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்றதுக்கான ப்ராபப்புக்கு அந்த ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட் நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படின்ற சொற்கள்லாம் எப்படி இருக்குது, ஒருத்தவங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கா. இவ்வாறு சுற்றி காட்டுறோம் சொல் முதலில் அமைவது ஆ இ எழுத்துக்களின் காரணமாகும். ஸோ மேக்ஸிமம் சுற்றெழுத்து இந்த மாதிரி ரொம்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்ல, அவன், இவள், அவள், அங்கே, இங்கே, அதெல்லாம் சுற்றி சொல்கிறதுனா சுற்றெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அது எப்படி அமையும் அப்படின்னா ஆ இ அந்த எழுத்து காரணமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றை வந்து சுட்டி காட்டுச்சு அப்படின்னா சுற்றெழுத்துன்னு சொல்கிறாங்க. சுற்றெழுத்தில் வந்து மொத்தம் 3 இருக்கான். ஆ இ ஊன்னு 3 சுற்றெழுத்துக்கள் இருக்குது. ஆனால் ஊ வந்து இப்போது வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்றாங்க. ஆ இ ஊ 3 இருக்குது, அதான் சுற்றெழுத்து. அதில் ஊ வந்து இப்போ இல்லை அப்படின்னா ஆவும் ஈ மட்டும் தான் சுற்றெழுத்துக்களை பயன்பாட்டில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேட்பாங்க கைஸ் கொஷின், எப்படின்னா சுற்றெழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது 3 எழுதணும். அப்படிலாட்டி வந்து ஊ கொடுத்துட்டு இது வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க. எது பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லி ஆ இ ஊ கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு எழுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இலக்கணம்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அகச்சுற்று பார்க்கலாம். இவன், அவன், இது, அது அப்படின்னு சொல்லி இச்சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்களின் உள்ளே அகத்தே இருந்து சுட்டுப்பொருள் தருவது அகச்சுற்று அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இவ்வளோலாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம், இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஈன்றது வந்து சுற்றெழுத்தா, ஈயை வந்து நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா வன் அப்படின்ட்டு வன்னுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, அதே மாதிரி இதில் வந்து ஈனா தூக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அந்த பொருளை அந்த வார்த்தை அந்த லெட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் தராது. அந்த மாதிரி அதை வச்சே வந்துச்சு அப்படின்னா வந்து அகத்தே இருந்து சுற்றுப்பொருளை தான் வந்து அகச்சுற்று அப்படின்றாங்க. இதே புறச்சுற்று அப்படின்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாள். பார்த்துக்கோங்க, அங்கேயும் நீக்கணும் பார்த்தா நீக்கினால் வந்து பொருள் தரலை, ஆனால் இங்கே பொருள் தரும். அதான் டிஃப்ரென்ஸு. அவர் சுட்டலுக்குன்னு சொல்லி வெளியே புறத்தே இருந்துன்னா புறச்சுற்று அப்படிம்பாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அவ்னா வானம் இருக்கா, மலை தோணுதா, இங்கே நூல்னு இருக்கா, இங்கே சொற்கள்னு இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தரணும். பொருள் தெரிஞ்சு அப்படின்னா புறச்சுற்று. அகச்சுற்றுனா பொருள் தராது, நீக்கிட்டா. புறச்சுற்றுனா பொருள் தரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்மை சுற்று. முத வந்து சுற்றெழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அகச்சுற்று பார்த்தோம், புறச்சுற்று பார்த்தோம். இப்போ அண்மை சுற்று பார்க்க போகிறோம். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படி இதெல்லாம் வந்து அருகில் அப்படிம்பாங்க. அருகில் அப்படின்னா அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகிறது. எனவே இது அண்மை சுற்று என்பதாகும். அண்மை சுற்றுக்குரிய எழுத்து இ. ஆப்போசிட்டாக பார்த்து இருக்கா பார்த்தீங்கன்னா ஆக்கு இ. இந்த மாதிரி ஷார்ட் கிடைச்சோம். அண்மை அப்படின்னு பார்த்தோன்னா அருகில் அப்படிங்கும்போது அதுக்கு ஈ சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே எக்ஸாம்பிள் இம்மரம்னா பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம். இம்மரம், இவ்வீடு தான் ஒரு 2 வீடு பக்கத்தில் இருந்தால் இந்த வீடுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க சொல்கிறது தான் அண்மை சுற்று அப்படின்றாங்க. இதே செய்மை சுற்றுனா துளைவு. செய்மைனா துளைவு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கும்போது எந்த வீடுன்னு நம்ம கேட்போம். அந்த வீடுன்னு தொலைவில் இருக்கும் அப்படின்னா அவங்க கேட்பாங்க எந்த வீடுப்பா சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கும்போது தொலைவில். ஸோ தொலைவில் இருக்கிறத வந்து செய்மை சுற்றுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எது குறிக்குது, ஆ குறிக்குது. அண்மைக்கு இ ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா செய்மைக்கு ஆ, இது நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அண்மை அப்படின்னா பக்கத்துலன்னு பார்த்தோம், செய்மைனா தூரத்துலன்னு பார்த்தோம். ஸோ 2க்கும் இன்ட்ராக்ஷன் பார்க்கலாமா. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுது. எக்ஸாம்பிள் வந்து உது உவன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது 2க்குள்ள டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி 2க்கும் உள்ள தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊன்னு சொல்லி குறிக்கிறாங்களாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் பார்த்துக்கோங்க. அண்மை அப்படின்னா அது அருகில், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஈ பார்த்துக்குறோம். செய்மை அப்படின்னா அது தொலைவில், அதுக்கப்புறம் ஆ அப்படின்றது. அதுக்கப்புறம் 2க்கு உள்ள தொலைவு இடைவெளி அப்படின்னு பார்த்தா ஊ. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சுட்டு திரிப்பு கொடுத்துருக்காங்க. திரிப்பு அப்படின்னாவே திரிஞ்சு போகிறது. திரிஞ்சு போகிறனா மாறி வர்றது அப்படின்னு சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அம்மரம் இவ்வீடுன்னு கொடுத்துருக்காங்க. அதை புறச்சிட்டுன்னு நமக்கு தெரியும். புறச்சிட்டு அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா வந்து அது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மறைச்சா பொருள் தரும். அதாவது அம்மாவுக்கு வந்து அம்மா மறைச்சோம் அப்படின்னா மரம்னு தரும். இவ்வனா இவ்வீடு அந்த மாதிரி பொருள். அதனால வந்து இது புறச்சுட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி மாறுது அப்படின்னா அம்மரமும் அந்த மரமும் இவ்வீடு இந்த மரம் இந்த வீடு மாறுது. ஸோ அந்த மாதிரி மாற்றம் பெற்று திரிந்து வரனால தான் இது வந்து சுட்டு திரிபுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லி சுட்டு திரிபு தான். ஆ வந்து அந்த ஈ வந்து இந்த நம்பர் வச்சா சுட்டு திரிபுன்னு சொல்கிறாங்க. சுற்றெழுத்துக்கள்னால் இவ்வளோ தான். சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 3 பார்த்தோம். ஆ ஈன்னு பார்த்தோம். அதில் வந்து ஊ வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அகச்சுற்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து பொருள் அந்த பிரிச்சா பொருள் தராது. இந்த சுற்றெழுத்தை நீக்கிட்டா பொருள் தராது. இதே புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வந்து எழுத்தை வந்து நீக்கினாலும் பொருள் தரும். அதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அண்மை சுற்றுன்னு பார்த்தோம்ல, அப்படி பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்கிறது. அதுக்கு வந்து இந்த இம்மரம் இந்த வீடு இவ்வீடு அப்படின்ற மாதிரி. செய்மைனா தொலைவில் இருக்க மாதிரி அவ்விடம் அந்த மாதிரி சொல்கிறது. சுட்டு திரிபு அப்படின்னு பார்த்தா மாறி வர்றது, அப்படியே திரிஞ்சு மாறி வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றெழுத்து பார்த்துட்டு இப்போ வினா எழுத்து பார்க்க போகிறோம். வினா பொருளை தரும் எழுத்து வினா எழுத்து. ஒன்றும் கிடையாது, கொஷின்லாம் ஏதாவது வர மாதிரிச்சுன்னா அதை வினா எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடையில் சிலது வந்து இறுதியில் வருமா. வினா கேட்குறது எப்படின்னா முதலையும் வருது, நடுவுலையும் வருது, இறுதியிலையும் வருதுன்றாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வினா எழுத்து எத்தனைன்னு பார்த்தா 5. என்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ, இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். மேக்ஸிமம் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. வினா எழுத்துக்கள் எத்தனை வேகப்படணும்னா 5. அதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதல்ல என்னென்ன வினா எழுத்து வரும், இல்லாட்டி கடைசியில் என்ன வரும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. முதல்ல அப்படின்னா ஏவும் யாவும் பாருங்கள், எங்குக்கு ஏவும் யாக்கு யாவும் வந்திருக்கா. ஸோ முதல்ல அப்படின்னு யாருக்கு, ஸோ வந்து ஏவும் யாவும் வந்திருக்கா. சொல்லின் இறுதி அப்படின்னா ஆ அப்படின்னா பேசலாமா, ஓ அப்படின்னா தெரியுமோ அப்படி வந்திருக்கு. இதே வந்து மொழி முதலும் இறுதினா ஏ அப்படின்னா ஏனும் நீதானே அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த சவுண்டு வச்சு அது முன்னாடி வருதா எண்டிங்கில் வருதா நடுவில் வருதான்னு கண்டுபிடிச்சாலும். ஆனால் மேக்ஸிமம் லைட்டாக பார்த்துக்கலாம். அதில் எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து அகவினா புறவினான்னு சொல்லி 2 இது வரும். அங்கே மாதிரி தான் எது யார் ஏன் அப்படின்ற சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கு பொருள் தராது. கரெக்டாக தானே. எது அப்படிங்கும்போது இதில் வந்து ஏவை நீக்கிட்டோம் அப்படின்னா தூ முட்டி என்ன வரும். இதே மாதிரி யாவன்னா எரு, இங்கே அதுக்கு வந்து என்ன பொருள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த வினா எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது வந்து அகவினான்னு சொல்லுவாங்க. இதே புறவீனா அப்படின்னா அவனா வருவானோ அப்படின்ற சொல்ல வந்து ஆ ஓ அந்த வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் தரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா புறம் வீணான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி புறத்தே வந்து பொருள் தருவது புறவீனா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அகவினா புறவீனா அப்படின்னு அதுதான் வந்து புறத்தே வந்து அகத்தே வருவது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் அவங்க சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். என் வீடு டேஷ் உள்ளது அப்படின்னா அங்கே உள்ளது. தம்பி அப்படின்னா இங்கே வா அப்படின்னா இவர் வா அப்படின்னு வராது. நீர் டேஷ் தேங்கி நிற்கிறது எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர் தெரியுமா, யார் அவர் தெரியுமா, யார் இவர் தெரியுமா. என் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு தான் வரும். இந்த மாதிரி நம்ம கொஷின் நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த ஆப்டான வேர்டு வந்து அங்கே வந்தால் தான் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மேபி இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க இலக்கணம்ல. தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் பார்க்கலாம். பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பயணப்படுகள் அப்படின்னா ஃபெரிஸ், பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ், தொழில் முனைவோர் அப்படின்னா என்டர்பிரனர், கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், வணிகர் அப்படின்னா மர்ச்சன்ட். பார்த்தீங்களா, நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், வணிகம் அப்படின்னா மர்ச்சன்ட். நம்ம லெசனில் பார்த்தோமா அந்த வேர்டு வந்திருக்கா. மேக்ஸிமம் இந்த நுகர்வோர் லெசன்றனால தான் இந்த கடற்பயணம் வாயேஜ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன், ஸோ அந்த ரிலேட்டடாக வருது. கலைச்சொல் வந்து நமக்கு சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகிறனால புக்கில் வந்து எங்கெங்கே இந்த மாதிரி கலைச்சொல் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. மேபி நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்கிறது டேரெக்டாகவே கேட்டுடலாம். ஸோ அதில் பிவிக்யூ ரொம்ப அவுட் ஆஃப் இல்லாமல் ஈஸியாக புக்லேருந்தே கேட்டலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக எழுதிடலாம் நம்ம. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.